நம்ம அப்படியே ஓரமா நில்லுங்க. வரிசை வைக்கிறவங்களா வரிசை வைக்கலாம். மாப்பிள்ளைக்கு அம்மான்காரன் வரிசை வைக்கணும், பெண்ணுக்கு அம்மான்காரன் வரிசை வைக்கணும். 50 ரூபாய் வரிசை வச்சா காலையில காபி மட்டும், 100 ரூபாய் வச்சா காலையில டிஃபனு, 500 ரூபாய் வச்சா மதியானம் சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன் காபி சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். பொண்ணு அவளுக்கு வருஷம் வைங்க. புண்ணியம் புண்ணியம், அது ஒரு பெரிய காவியம். அது அது இல்லை, அது இல்லை, அதில் அங்கே வச்சுருந்தேன் வந்து பார்க்க மாட்டேன். இப்போ வீரவன்னிய மகாராஜனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது. தாலி கட்ட போறோம். இந்த மாங்கல்ய தாரணம் எல்லாரும் கண்டு கழித்தா, இது விளையாட்டா செஞ்சாலும் சரி, வினையா செஞ்சாலும் சரி, இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்ட வன்னிய பெண்களுக்கு மாங்கல்யம் நீண்டு இருக்கும். தன்னால யார் யார் பார்க்குறாங்களோ அந்த மாங்கல்ய ஸ்திரீகளுக்கெல்லாம் மாங்கல்யம் நீண்டு இருக்கும். அதில் இதுவே கிடையாது. ஆகியனால எல்லோரும் கண்டு சேவிச்சுங்க. ஒரு சாணத்தை எடுத்து பிள்ளையார் பிடிச்சா பிள்ளையார் தான், மஞ்சளை பிள்ளையார் பிடிச்சா பிள்ளையார் விநாயகர் வந்துடுறாரு. அது மாதிரி இங்க வீரவன்னியன் கல்யாணத்தை இது மந்திரம் சொல்லி சொன்னாலும் சொல்லாம சொன்னாலும் இந்த தாலி கட்டும் வைபவம் மகோன்னதமான வைபவம். இது எல்லா ஊர்லயும் நடைபெறக்கூடிய வைபவம் இல்ல. இது அப்படி ஏதோ ஒரு சில ஊர்ல ஒரு சில வருடத்தில் நடக்கிற கல்யாணம். இது ஒரு தினந்தோறும் ஊரா நடக்கிற கல்யாணம் இல்ல. ஆமா, இது அப்பேற்பட்ட மகோன்னதமான வைபவம் இங்கே நடைபெறுகிறது. ஆகியனாலே இந்த வன்னிய இனத்தவராக இருந்தாலும் சரி, மற்ற இனத்தவராக இருந்தாலும் சரி, மக்கள் யாராக இருந்தாலும் இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டால் மகா புண்ணியம்.
பக்கம் இந்த பட்டம் கட்டு நிகழ்ச்சி மாப்பிள்ளைக்கு தேவலோகத்திலே வாசமாக இருக்கக்கூடிய இந்திராணி அம்மையார் மாமியார் பட்டம் கட்டுகிறார். கோவிந்தா. மந்திரமாலைக்கு காமாட்சி அம்மா இப்பொழுது பட்டம் கட்டுகிறார். மாமியார் பட்டம். கோவிந்தா. வல்லினன் கல்யாண வைபோகமே அங்க போயிடும். வல்லியன் கல்யாண வைபோகமே மந்திரமாலா கல்யாண வல்லியன் கல்யாண வைபோகமே வன்னியன் மந்திரமாலா கல்யாண வைபோகம் வல்லியன் கல்யாண வைபோகமே மந்திரமாலா கல்யாண இப்போ அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும். இந்த அம்மி கருங்கல். இந்த கருங்கல்ல அகலிகை என்று சொல்லக்கூடிய அம்மையார் கௌதம முனிவருடைய மனைவி. திருப்பார்க்கடலிலே அமிர்தம் கடையும் பொழுது பிறந்தவர். அது தேவேந்திரன் எல்லோரையும் விட மகாலட்சுமி விட அழகு வாய்ந்தவர் இந்த அம்மையார். அந்த தெய்வேந்திரனுக்கு இந்த அம்மா மேல கண்ணு. ஆனா திருப்பார்க்கடலிலே பிறந்த இந்திராணியை தான் தெய்வேந்திரனுக்கு கொடுத்தார்கள். கௌதம முனிவருக்கு இந்த அகலிகை அம்மாவை கொடுத்தார்கள். அதனால தெய்வேந்திரன் கொஞ்ச நேரம் பல நாட்கள் இந்த அம்மா மேலே கண்ணா இருந்தான். முனிவர் இல்லாத சமயத்தில் சேவல் கோவிலையாக கூவி முனிவரை வீட்டில் இருந்த முனிவர் பொழுது விடிந்து விட்டது என்று கங்கைக்கு சென்று விட்டார் குளிப்பதற்காக. நீராடுவதற்கு சென்ற பிறகு தேவேந்திரன் கௌதம முனிவரை போல வடிவம் எடுத்து சென்று இந்த அகலிகை அம்மாவை கெடுத்துட்டான். தன் கணவர் என்றுதான் அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். ஆனா முனிவர் ஏன் இந்த காரியத்தை செய்தால், நான் வந்தவுடனே நீராட சென்றேன், அங்கு பொழுது விடியவில்லை என்று தெரிந்து ஓட்டமாக ஓடி வந்தேன். வந்த இடத்துல என்னை கண்டு பயந்து பூனையாக ஓடிவிட்டான் தெய்வேந்திர. ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டதால் உடம்பெல்லாம் யோனியாக கிடவு என்று அவனுக்கு சாபம் கொடுத்த நீ என் மனைவியாகப்பட்டவள், தன்னுடைய கணவன் என்றும் மாற்ற